சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கோரி ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மனுவுல விஜய் அவர்கள் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு, திருமணத்தை தாண்டிய உறவு அவருக்கு இருக்குன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞரா? உண்மையை சொல்ல போனா இது தனிப்பட்ட வாழ்க்கை, இது நம்ம விமர்சனத்துக்குள்ளாக கூடாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கோட்பாடும் கொண்டவங்க நாமோ இருந்தாலும் பொதுவெளிக்கு எப்ப வந்துருச்சோ, அதுவும் ஒரு பெண் துன்பப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு அடிப்படைய ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பொழுது இதை பொதுவுல நாம விவாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய ஒரு குடும்பத்தை கூட பாதுகாக்கிறதுக்கு முடியாத ஒரு மனிதன் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்விய இப்ப பெண்கள் மத்தியில வருது. ஏன்னா பெண் கிரேஸ்ன்றது இந்த மீடியா ஃபிளேம் அப்படின்னும் போது இந்த மீடியா புகழ் அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கிரீடத்தை கொடுத்துருச்சு. இப்பதான் அப்பேற்பட்ட புகழ்ச்சியுடைய ஒருத்தருடைய குடும்பத்துல இருந்த அவங்கள ஒரு பாதியா இருந்த ஒரு மனைவி அவங்கள எந்த அளவுக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்ச கொடுமைய பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த தமிழ்நாட்டு பெண்கள், குறிப்பா இந்த வயசுல இளைய வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் இத பார்க்கும்போது பேரதிர்ச்சிக்கு ஆளாவாங்க. சினிமா திரையில ஒரு டைரக்டரோட கற்பனையில வரக்கூடிய நல்ல மனிதர் வேடத்துல இருந்த விஜயோடைய இந்த நாடக முகம் இப்பொழுது கிழிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்ட அளவுக்கு நிறைய போதைகளுக்கு அடிமையாகி இருப்பாரோன்ற ஒரு ஐயப்பா எனக்கு இருக்கு. சோ போதைகளுக்கு அடிமையானவர், பெண் பழக்கத்துக்கு அடிமையானவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உள்ளவரான கேட்டா மக்கள் நிச்சயம் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மனிதரை அங்கீகரிக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல பாரதிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரே ஒரு வாரியை தான் சொன்னாங்க, தயவு செஞ்சு அவரை குடும்பத்தை முதல்ல பார்க்க சொல்லுங்க, இருக்கிறவங்க விட்டுட்டு குடும்பத்தோட இணைய சொல்லுங்க. நல்ல எண்ணத்துல சொன்னார். ஒரு தலைவன் ஒரு பொது மேடைக்கு வரக்கூடியவர், பொதுவெளிக்கு வரக்கூடியவர், ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கினவர், ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் என்னுடைய தொண்டர்களுக்குன்றதுக்காக குடும்பத்துல முதல்ல அவர் சீராகணும், அந்த குடும்பம் முதல்ல அவரை ஏத்துக்கணும், அப்போதான் எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாம மக்கள் பணி ஆற்ற முடியும் நடிகர் விஜய் அவர்களாலன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொன்ன கருத்துக்களை என்னமா விவாதிக்கப்பட்டாங்க. தனி மனித சுதந்திரத்துல தலையிட்டுட்டாரு, அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு கத்திரிக்காய் முத்தி கடத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பெண் பட்ட வழிக்கு இந்த சமுதாயம் என்ன பதில் சொல்ல போகுது? வளரக்கூடிய காலத்துல தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்ட தன்னுடைய மனைவியோடைய ஒரு குடும்பத்தையே தள்ளி வச்சு, மனைவியே இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்தை அனுபவிக்க நினைக்கக்கூடிய, முதன்மையா கருதக்கூடிய ஒரு தெளிவா பெட்டிஷன்லயே பதிவு பண்ணிருக்காங்க, என்ன கொடுமைப்படுத்துறாரு அவருன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. எப்போ ஒருத்தர் வேறொரு உறவுக்கு ஆசைப்படுறாரோ அப்போ இருக்கிற உறவை சிறுமைப்படுத்துவதற்காக இது மாதிரியான வன்கொடுமைகளை ஈடுபடுறது சர்வ சாதாரண வழக்கறிஞர் தொழில இருக்கிறதுனால சொல்றேன். மாற்றான் தோட்டு மல்லிகை அப்படின்ற மனசுல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்துல தங்களுடைய தேவதையே இருந்தா கூட அவங்க அந்தமான மனநிலையில தான் இருப்பாங்க. நிச்சயமா எனக்கு தேவை இவங்க குடும்பம் பிரிய கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணத்தை தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறாங்க. ஏன்? அவருக்கு குழந்தைகள் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, கோடி கோடியான சொத்துக்கள் இருக்கு, உழைச்சி சம்பாதிச்ச சொத்துக்கள் இருக்கு. இந்த காலகட்டத்துல யாரோ ஒரு தவறான உறவால, தவறான வழிகாட்டுதலால மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. அந்த நம்பிக்கை போற அளவுக்கு இன்னைக்கு பொதுவெளியில வந்திருக்கக்கூடிய இந்த மனு, ரெண்டு பேரும் சேர்ந்து மனுவை வாபஸ் வாங்கி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவங்க வாழணும்ன்றது என்னுடைய எண்ணம். இது தமிழக மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணமாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா
இதை தாண்டிட்டாரு விஜய் அப்படின்னா தமிழகத்தின் தலைமகனா ஏற்கக்கூடிய எந்த ஒரு தகுதிக்குமே லாய்க்கு இல்லாதவர்னு மக்கள் முடிவு பண்ணிருப்பாங்க.